அடுத்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம், அதாவது சபால்டன் ஸ்டடீஸில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம்ன்றது ஒரு பாயிண்ட். இது ரொம்ப சின்ன டாபிக் தான், டக்குன்னு முடிச்சிடுறேன். காயத்ரி ஸ்பீவாக் பற்றி. காயத்ரி ஸ்பீவாக் என்னென்னா ஃபுல் நேம் என்னென்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக். இவங்க பார்ன் வந்து 24 பிப்ரவரி 1942. ஷீ இஸ் அ இந்தியன் ஸ்காலர். இவங்களும் இந்தியன் ஸ்காலர் தான். லிட்டரி தியரிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அட் கொலம்பியா யூனிவர்சிட்டி and founder member, அதாவது member of the establishment institute, அதாவது ஒரு ஃபவுண்டராக இருந்திருக்காங்க ஃபார் காம்படிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி. அதாவது எதுக்கு வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காங்கன்னா காம்படிட்டிவ் லிட்ரேச்சருக்கும் சொசைட்டிக்கும் வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காங்க. எங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில். கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்ட் இன்டெலெக்சுவல். Spivak is the best known for her essay. அதாவது ரொம்ப பெஸ்ட் நோன் அப்படி, அதாவது இவங்க வந்து நிறைய போஸ்ட் கொலோனியலில் இன்டெலெக்சுவல், அதாவது ஒரு அறிவாளி, போஸ்ட் கொலோனியலில் ஒரு அறிவாளின்னு சொல்கிறாங்க. ஸ்பைவாக்கோட பெஸ்ட் நோன் எஸ்ஸே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேன் த சபால்டன் ஸ்பீக் அப்படின்னு, அதனால தான் நமக்கு அந்த எஸ்ஸேவை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. And for her translation of an introduction to Jacques Derrida's De la Grammatologique அப்படின்றத வந்து translate and introduction பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Strategic essentialism is a concept in post-colonial theory. It was introduced by Guthrie Spivak in 1980s. இந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் ஒர்க்கு பார்த்தா த கேன் த சபால்டன் ஸ்பீக், அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஒர்க் ஆஃப் மகேஸ்வர்தா தேவி, இமேஜினரி மேப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் ஸ்டோரிஸ், அதாவது ப்ரீஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படி இந்த 2 ஒர்க் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியல் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது தெரியுமா? மூலோபாய அத்தியாவசியவாதம் அப்படின்னு வருது. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது யுக்தி முறை தான். இப்போ பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்க. அவங்க வந்து அப்பர் கிரேடாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே, அதாவது அவங்களுக்கு கீழே வந்து ஒரு கணக்கப்பிள்ளை இல்லைன்னா ஒரு இந்த ஜென்ரல் ஹையர் பொசிஷனில் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க தான் போட முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதாவது இந்தியன்ஸ் தான் அவங்க இது பண்ணுறாங்க, அதாவது ரூல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியணும்ல. அப்போ வந்து இதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. இப்போ இந்தியன்ஸ்ல நிறைய படிச்சிருக்காங்க. அவங்கள தான் வந்து அவங்களுக்கு, அதாவது அவங்க பிரிட்டிஷ் வந்து அப்பர் கிரேடாக இருப்பாங்க. அதுங்களுக்கு கீழே வந்து ஒருத்தவங்களை போடுவாங்கல்ல, அவங்க தான் இந்த சபால்டன் சொல்கிறாங்க, சபால்டன் பீப்புள் சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த எசென்சியல் ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியல், அதாவது அவங்க தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம மக்களுக்கு தேவையானதை அவங்களாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து இதில் பேச வராங்க. எப்படிலாம் ஆர்கியூ பண்ணுறாங்க, ஆர்கியூ பண்ணுறது டெம்பரரியானதா இல்லை நிலையானதா அப்படின்னு சொல்கிறதா இதில் இது பண்ண வராங்க. இதை பற்றி பார்க்கலாம். It is political tactic related to minority groups, nationalized or ethnic groups. அதாவது இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா வந்து ஹிந்துஸ் தான் இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி வந்துச்சு. இப்போயுமே கிறிஸ்டியானிட்டி கம்மியாக தான் இருக்குது நம்ம இந்தியாவில். அதனால தான் இவங்க சிறுபான்மை ஸ்காலர்ஷிப்லாம் நமக்கு எங்களுக்கு வரதில்லை. அதெல்லாம் சிறுபான்மை, அதாவது சிறுபான்மை அப்படின்னா கொஞ்சமாக இருக்க இனம், அதாவது மைனாரிட்டியாக இருக்க இனம். எத்தனிக்கல்னா ஹிந்துஸை சொல்லுவாங்க. இப்படி இருக்க இனத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க. இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. These groups mobilized and represent themselves on the basic of shared culture, gender and political identities. இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது எதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்ச்சுரல் ஜெண்டர், அதாவது அவங்களோட கல்ச்சர் ஜெண்டரையும், அதாவது மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரியும், ஹிந்துஸ் கிறிஸ்டின் அப்படி மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதையும், பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிஸ், அதாவது அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரிட்டிஷ்காரங்கலாம் இந்த கிறிஸ்டியானிட்டி வந்ததுனால அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட ஷேர் பண்ணலாம், நிறைய ஐடென்டிட்டிஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வந்தது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியலிசம். அதாவது ஒரு யுக்தி முறை, அந்த இருக்கவங்களுக்கு நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் அதுக்கு கொண்டு போகிறது. அது வந்து டெம்பரரியாக கூட இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கூட அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி வந்து நீங்கள், அதாவது நம்மளை வந்து அன்சிவிலைஸ்டாக தான் பீப்புளாக தான் நினைக்கிறாங்க. அவங்க தான் சிவிலைஸ்டு மாதிரி நம்மளை வந்து அடிமை டாமினேட் பண்ணாலும் இவங்க அன்சிவிலைஸ்டாக இருக்காங்க. இவங்களை சிவிலைஸ்டு பண்ணணும்னு நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் இது பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியலிசம் இந்த சபால்டன் பீப்புள்ஸ்
அவங்க வந்து நிறைய அது வந்து யுக்தி முறையை கொண்டு வராங்க அப்படின்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் தெம் அச்சீவிங் சர்டன் கோல்ஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியல் அதாவது யுக்தி முறை மூலயமா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேட்டர் காயத்ரி ஸ்பிவாக் டிசர்வ்டு திஸ் டேர்ம். அதாவது லேட்டராக வந்து இவங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த டேர்ம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியல் டேர்மை வந்து வந்து அதாவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல் ஆகலை, ரொம்ப போக போக வந்து யூஸ்ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து சபால்டன் ஸ்டடீஸ். சபால்டன் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீகன்ஸ்ட்ரக்ஷிங் கன்ஸ்ட்ரக்டிங் இது ஹிஸ்டோகிராஃபி poses that although essentialism is highly problematic for the knowledge to create about the others, this is sometimes a political and social need for what we call strategic essentialism. பொலிட்டிக்காவும் இல்லை சோஷியல் மக்களுக்கு தேவைப்படுறது இல்லைன்னா அரசியலாக ஏதோ தேவைப்படுறத வந்து அதாவது அதர் பீப்புளுக்கு தான் இனத்துக்கு இல்லாமல் அதர் இனத்துக்கு தேவைப்படுறத கேட்குறது, ஒரு யுக்தி முறையில் கேட்குறது, அவங்களோட யுக்தி முறையில் அதாவது மூளை அதாவது அறிவு சார்ந்த மாதிரி யுக்தி முறையில் கேட்குறதா இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. Spivak uses the term to refer to this strategy that nationalities, ethnic groups or minority, அதாவது குறைஞ்ச குரூப் அதாவது குறைஞ்ச இன மக்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி, நம்ம இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி கூட சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஆஃப்ரிக்கான வேறு ஒரு மொழி இருப்போம். வெஸ்டர்ன் வந்து வந்தப்போ அவங்க ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸாக தான் இருப்பாங்க. வெஸ்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக தான் ஊடுருவி இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் தேவைப்படுறது, அதாவது எத்தனிக் குரூப்ஸ் ஆர் மைனாரிட்டி குரூப்ஸ் கேன் யூஸ் த ப்ரெசன்ட் தெம்செல்ஃப். ப்ரெசென்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிற தேவையானதான் கேட்குறதா இந்த எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியலிசம் சொல்கிறாங்க. டெம்பரரி எசென்ஷியலிசம் லைசேஷன் அப்படின்னு, அதாவது டெம்பரரி எசென்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொண்டு வரேன். ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம் could be the bring together of diverse agendas of various women's groups to work for the common cases. அதாவது இந்த எசென்சியல் மூலமாக வந்து உமன்ஸ் வந்து இந்த வேலை வந்து பார்க்கலாம், அப்படி இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வேலை பார்க்கலாம், உமன்ஸும் பார்க்கலாம்ல வேலை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூலியமாக தான் கொண்டு வராங்க. இது வந்து டெம்பரரியாக இல்லை, ஒரு காமன் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க, அதாவது ஃபார் காமன் ஒரு பொது இதுக்காண்டி வந்து இது கொண்டு வராங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்களும் பார்த்தாங்கன்னா இந்த வேலை ஈஸியாக முடியும்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இது வந்து இவங்க பெர்மனன்ட் பண்ணல, ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு 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 வாரத்துக்கு வந்து 2 நாள் இல்லைனா ஒரு நாள் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக இருந்தது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அக்கார்டிங் டு ஸ்பைவாக் வந்து டெம்பரரி எசென்ஷியலைசேஷன் வந்து எதெல்லாம் சொல்ல வராங்க, டெம்பரரியாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க அப்படின்னா, திஸ் டெம்பரரி எசென்ஷியலைசேஷன் helps create a solitary sense of belong and identity to group, race, ethnic for social action, although strong difference may exist with among the themselves. இந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியலால் எதெல்லாம் வந்து அவங்களால பிலாங் ஐடென்டி பண்ண முடியுது அப்படின்னா, குரூப் ஐடென்டி பண்ண முடியுது, ரேஸ் அவங்களோட ரேஸுக்கும் நம்மளோட ரேஸுக்கும் ஐடென்டி பண்ண முடியுது, எத்தனிசிட்டி இவங்க இந்த பீப்புள் வந்து எந்தெந்த சிட்டியில் வந்து இருக்காங்க, இந்த பீப்புள்ஸ் வந்து எந்தெந்த சிட்டியில் மேஜராக இருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ண முடியுது. அப்புறம் சோஷியலில் இந்த பீப்புள் எப்படி வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, யுக்தி முறையில் சோஷியலாக யூஸ் பண்ணுறாங்க, ஆக்ஷன் பண்ணுறாங்க, இந்த பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஐடென்டி பண்ண முடிஞ்சுக்குது. ஆல்தோ சாங் டிஃப்ரென்ஸ், அதாவது இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த யுக்தி முறையில். அக்கார்டிங் டு ஸ்பீவாக், it is also temporary strategic approach against the appropriation of the idea of anti-essentialism upheld by post-sexualist critic. அதாவது இது டெம்பரரியாக தான் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது, அந்த அப்ரோச்சை வந்து நிறையா அப்ரோச் இருந்தது, ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சை வந்து அந்த அப்ரோச்சஸ், அதாவது நீங்கள் அப்ரோச்சை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேலிடத்துலேருந்து இந்த அப்ரோச்சில் நிறையா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதாவது அகெயின்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு எதிராக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தோணிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஐடியா இதனால வந்து இது வந்து ஆன்டி எசென்ஷியலாக, அதாவது இவங்க நமக்கு எதிராக வந்து இது அப்ரோச் பண்ணுறாங்க இந்த மாதிரி விவாதத்தை, அதனால இது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அதாவது இந்த இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது கொடுக்காதனால இது வந்து ஒரு ஆன்டி எசென்ஷியலிசம் சொல்லி சொல்கிறாங்க. அப்ஹெல்ட் இது போஸ்ட் செக்ஸ்டலிஸ்ட், அதாவது அவங்க வந்து
காலனைஸ் பீப்புளை மேலே வந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. நம்ம இப்படி சொன்னால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதனால அவங்க வந்து இதை ஒரு வடிவமைப்பு அவங்களுக்கு புரியாத மாதிரி நம்ம வடிவமைப்பு பண்ணுவோம். அதாவது தமிழ்லாம் அவங்களுக்கு நிறையாவது மீனிங் புரியவே புரியாது. அந்த கணக்கு பிள்ளை அவங்களுக்கும் புரிஞ்சதோ அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுருப்பாங்க, அவங்க தான் வந்து கன்வே பண்ணுவாங்க. அவங்கள்ட்டே அவங்களுக்கு தெரியாத விதத்தில் பேசுனா இப்படி பண்ணிடலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம்னு சொல்ல வராங்க. எப்படிலாம் பேசி நம்மளோட இதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இது. The strategic essentialism is about the need to accept temporarily and essentialist position in order to able to act. இது வந்து ஒரு டெம்பரரி தான். அதாவது இந்த ரூலை வந்து எங்களுக்கு வேணும், இந்த இந்த விடுதலை இந்த இது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு அதாவது அக்செப்டபிளாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க இதனால இவ்வளோ விடுதலையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால இது டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் அவங்க அது சொல்கிறதுக்கு ஆர்டர் பண்ண கொடுக்குறாங்க ஆக்ட் மாதிரி அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு சுதந்திரம், அதாவது பெண்களை வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா சரி போட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் பிரிட்டிஷ்காரங்க தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சொன்னால் இதனால நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது இங்கிலீஷ் பீப்புளுக்கும் இந்த இது நிறையா வந்து இதெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் இது பண்ண இந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டா இந்த இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அது டெம்பரரி, அது கொஞ்ச நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த அந்த ரூலே வந்து இல்லாமல் போயிடும். அதாவது டெம்பரரி. இது வந்து எசென்சியலிசம் வந்து ஒரு டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A strong strategic use of positivist essentialism, it is a scrupulously visible to political interest. இது வந்து ஒரு பாசிட்டிவாக பொலிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுது. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிக் எதுக்கெலாம் ரொம்ப பாசிட்டிவாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுக்கு அரசியல் அதாவது அரசியல் அறிவு வேணும், அரசியலில் ஒரு ஆர்வம் வேணும்னு சொல்கிறதுக்கான இந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் எசென்ஷியலிஸ்ட் ஸ்டடீஸ், அதாவது அப்போ வந்து அதாவது டெம்பரரி எசென்ஷியலைசேஷன் பார்த்தோம். இப்போ எசென்ஷியலிஸ்ட் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Of race or gender have promoted binaries of superiority or inferiority. ஒன்று வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ஒரு சுப்பீரியாரிட்டியாக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியல் இது அப்ரூவ் பண்ணும்போது, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லும் போது இல்லைன்னா அந்த சொல்லிட்டோமே ஒரு தப்பாக சொல்லிட்டோமே நாங்கள் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சமயத்தில் வந்து இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த கொலோனியல் சப்ஜெக்ட் ஆர் உமன் ஆஸ் இன்ஃபீரியர். அதாவது உமன்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சப்ஜெக்டிவாக பேசும்போது இல்லைன்னா வந்து இப்போ சப்ஜெக்டை பேசும்போது இல்லைன்னா உமன்ஸ் பேசும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் சச் டிஸ்கோர்ஸ் வேர் விட்டல் ஃபார் தி ப்ரிவென்ஸ் ஆஃப் பெட்ரியாக்கல் அண்ட் கொலோனியல் ஹெஜிமோனி. இதெல்லாம் வந்து ஒரு பேட்ரியால் வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ஹெஜிமோனி அப்படியா இருக்குது அப்படின்றாங்க. ஹெஜிமோனினா மேலாதிக்கம். இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து பேசவே அப்படிலாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் அதனால தான் வந்து இந்த ஆணாதிக்கம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் வந்து இந்த ஹெஜிமோனி தான். இந்த அவங்க வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது பெண்களோட அவங்களோட பாயிண்ட்டை பேசுகிறதுக்கே வந்து பயப்பட்டாங்க அவங்க ஆம்பளைங்க முன்னாடி. அதனால தான் வந்து இந்த ஹெஜிமோனி வந்து உருவாகுச்சு, மேலாதிக்கம் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Hegemony practices oppression by assessing the role of subaltern to its subject whose identity become their difference. அதாவது சபால்டன் பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளாந்து வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கான தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எய்ம் என்னென்னா இருக்கும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சபால்டன் பீப்புள்ஸ் யார் அப்படின்னா அந்த கீழே இருந்தாலும் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட போகும்போது அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, பயப்படுறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க அசால்ட்டாக இருக்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு அதாவது பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் லீடரை வந்து கொண்டுட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கள கொண்டுட்டு இவங்களும் செத்து போயிடுவாங்க, ஏதாவது சூசைட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி. இதுதான் வந்து இந்த சபால்டன் பீப்புளோட ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் வி ஹாவ் டு சூஸ் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நாட் யூனிவர்சல் டிஸ்கோர்ஸ் பட் எசென்சியல் டிஸ்கோர்ஸ். இன்ஃபேக்ட் மஸ்ட் சே ஐ ஹாவ் அன் எசென்சியல் ஃபார்ம் டைம் டு டைம். அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து எல்லா டைமும் ஒரே ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த டைம் இந்த மாதிரி கொண்டா இந்த டைம் இந்த மாதிரி அவங்கள நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதே டைம் வந்து யூஸ் பண்ணால் அவங்க வந்து உஷாராகி வருவாங்க.
எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க போல சார், அடுத்த டைம் வேறு மாதிரி டைம் டு டைம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை. அண்ட் எசென்ஷியல் மேபி யூஸ்டு இன் சப்ஜெக்டிவ் ஆர் லிபர்ட்டி, அதாவது ஃப்ரீடம், அதாவது ஃப்ரீடமாக இருக்கும்போது அவங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. அவங்க நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தோன்னா நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம், அவங்க தான் நட்டுட்டு போயிடுவாங்கல்ல. இது வந்து அதாவது ஃப்ரீடமாக ஆகுது, அவங்க நம்மளை நம்புகிறாங்க, நம்ம பயப்படுறாங்க போல், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க நமக்கு. அதாவது அவங்களுக்கு கீழே வந்து நம்ம அத்தாரிட்டியாக இருக்கும்போது, அதாவது சபல்டனாக பிக்ஸாக இருக்கும்போது இந்த எசென்சியலை யூஸ் பண்ணும்போது, ஸ்ட்ராட்டஜிக் எசென்சியல் அந்த டேர்மை அதாவது யுக்தி முறையை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நமக்கு தானே இவங்க அடிமையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க என்னதான் இருந்தாலும். அதனால வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியுது, மேபி இதனால யூஸ் பண்ண முடியுது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை. பட் த ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலம் ஓ பி சீன் எ டெம்பரவரி பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக். இது வந்து ஒரு டெம்பரரியானதான். எந்நேரமும் நம்ம எந்நேரமும் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்க முடியாது. எப்போ நேரம் கிடைக்கும் போது டெம்பரரியாக தான் அங்கே இருப்போம். நம்ம இதுக்காக தான் நமக்கு நம்ம யோசிக்கிறோம், அவங்கள தாக்குறதுக்கான தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா நம்மளை உடனே சுட்டு தள்ளிடுவாங்க, நம்மளை கொன்றுவாங்க. அதனால நம்ம நம்ம அவங்க போக்கிலேயே போய் இந்த டெம்பரரியாக இருந்தாலும், அதாவது டெம்பரரியாக அவங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் நம்ம யுக்தி முறையாக அங்கே இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் as a universalized theory, as a universal way of conducting political struggle. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்னா அவங்க அடிமை காலனைஸ்டாக வச்சுருந்தாங்க, அந்த ஸ்ட்ரகிள்னால தான் நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் எசன், வந்து யுக்தி முறை எப்படிலாம் கையாளுறோம் அவங்களுக்கு எதிராக, அது எப்படி டெம்பரரியாக, அது வந்து ஃபுல்லாக டெம்பரரி, அது பெர்மனெண்ட்டாக இல்லை, இந்த டேர்மு டெம்பரரியாக அது இருக்குது. இது எப்படிலாம் வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சிம்பிளாக சொல்கிறதான் இந்த காய்ஸ் ஸ்பீவாக்கோட இஸ் ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம்.